வணக்க நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் சதுரகிரி மலையில் நிறைய லிங்கங்கள் உள்ளன. அதில் சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம், சுந்தரமூர்த்தி சுவாமி லிங்கம், இரட்டை லிங்கம் என பல லிங்கங்கள் இருக்கிறது. இதில் முக்கிய தெய்வமான சுந்தர மகாலிங்கம் எப்படி தோன்றினது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாருங்கள் வீடியோக்குள் போகலாம். முன்னொரு காலத்தில் சிவபெருமானும் பார்வதி தாயும் கைலாயத்தில் தனது பூதகணத்துடன் வசித்து வருகிறார். அவர்களில் பூதகணங்களில் ஒருவரான யாழ்வல்ல தேவர் என்பவர் தேவலோக கன்னியான அப்சரஸ் மேல ஆசைப்படுகிறார். இவங்க இருவருமே ஒருத்தரை மெய்மறந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்த சிவபெருமான் கோபமடைந்து அப்சரஸுக்கும் யாழ்வல்ல தேவருக்கும் ஒரு சாபத்தை கொடுத்து விடுகிறார். சிவபெருமான், நீங்கள் இருவருமே இப்போதே மனிதர்களாய் பிறப்பெடுப்பீர்கள் என்று சபித்து விடுகிறார். இதனால் பயந்து போன அப்சரசும் யாழ்வல்ல தேவரும், ஆண்டவா, இந்த சாபத்திலிருந்து நீங்கள் தான் எங்களுக்கு விமோசனம் கொடுத்து எங்களை காத்தருள வேண்டும் என வேண்டுகிறார்கள். அதற்கு சிவபெருமான் மனமிறங்கி, இந்த ஒரு பிறவில் நீங்கள் மனிதர்களாய் அங்கு கழித்துவிட்டு மீண்டும் நீங்கள் என்னையே வந்து சேர்வீர்கள் என ஆசிவளித்து அவர்களை அனுப்பிவிடுகிறார். இதன் பிறகு யாழ்வல்ல தேவர் சதுரகிரி பக்கத்திலேயே ஒரு மாடு மேய்க்கும் குடும்பத்தில் பிறக்கிறார். அவரை பச்சைமான் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய வேலையை மாடு மேய்த்து கொண்டு பால் கறந்து கொண்டு விற்பதுமாக இருக்கிறார். அவர் தன்னுடைய அத்தை மகளான சடைமங்கை என்ற இந்த பிறவியில் பிறப்பெடுத்திருக்கிற அப்சரஸை திருமணம் செய்து கொள்கிறார். இப்போது கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து மாடுகளை மேய்த்தும் பால் கறந்து விற்று வருகிறார்கள். ஒரு முறை இவர்கள் வாழும் பகுதியில் கொஞ்சம் வறட்சி நிலை ஏற்படுகிறது. இதனால் அவர்கள் சதுரகிரி மலையை இன்னும் ஒட்டி போய் அங்கு உள்ள பசுமையான பகுதிகளில் தங்கி தங்களுடைய மாடுகளை மேய்ச்சும் பால் கறந்தும் வருகிறார்கள். இதனால் மாடுகளுக்கு நிறைய புல் கிடைக்கிறது. இதனால் மாடுகள் நிறைய பாலும் கொடுக்கிறது. இப்படியாக இவர்கள் வாழ்க்கை இனிமையாக போய் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் சடைமங்கை பால் கறந்து விற்க சென்று கொண்டிருக்கிறார். அப்போது சிவனடியார் ஒருவர் அவர்கள் வழியில் குறுக்கிடுகிறார். சடைமங்கை வயிறு பசிப்பதாக கூறி அவரிடம் இருந்து பாலை கேட்கிறார். அப்போது சடைமங்கை அவர்கள் குடிப்பதற்காக சிறிய பாலை கொடுக்கிறார். அதன் பிறகு அந்த சிவனடியார், தினமும் நான் வருவேன், எனக்கு தினமும் பாலை கொடுத்து உதவ வேண்டும் என்று கேட்கிறார். சடைமங்கை சிவனடியாரின் வார்த்தை தட்ட முடியாமல் தினமும் தன் கணவனுக்கு தெரியாமல் சிறிது பாலை கொடுத்து கொண்டே வருகிறார். இவர்களிடம் பாலை கொள்முதல் செய்கிறவர்கள் ஒரு நாள் சடைமங்கை தினமும் கொண்டு வரும் பாலில் ஏன் சிறிதளவு குறைந்தே வருகிறது என்று யாழ்வல்ல தேவரிடம் கேட்கிறார்கள். யாழ்வல்ல தேவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது. முன்பை காட்டிலும் தற்போது நிறைய பால்கள் மாடுகள் கொடுக்கின்றன. அப்படி இருக்கும்போது ஏன் பால் குறைவாக போகிறது? அப்படி என்றால் சடைமங்கை தான் பால் குறைவதற்கு காரணம் என்று சொல்லி அவரை திட்டுவிடுகிறார். இதனால் மனமுடைந்து போன சடைமங்கை அந்த சிவனடியாரிடம் முறையிடுகிறார். சிவனடியார் அவரின் மனக்குறையை நீக்கி சதாதாரியாக, அதாவது நவசக்திகளின் ஒன்றாக மாற ஆசி கொடுத்து அவளை முக்தி கொடுத்து அனுப்புகிறார். உணர்ந்த பச்சைமான் தான் தன்னுடைய மனைவியை கடுமையாக பேசியதால் தான் தன்னை விட்டு பிரிந்து விட்டாள் என்று சொல்லி சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதற்காக தினமும் சதுரகிரி மலையின் மேல் சென்று அங்கே வசிக்கின்ற முனிவர்களுக்கு, சித்தர்களுக்கும் எல்லாருக்கும் பாலை கொடுத்து அவர்களுடைய பசியாற்றி வந்திருக்கிறார். இப்போ அந்த ஒரு சமயத்தில் இரண்டு முக்கியமான சித்தர்களும் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அதில் ஒருவரான சுந்தரானந்தரும் மற்றொருவர் சட்டை முனியும். இப்படி பச்சைமான் தினமும் தன்னுடைய மாட்டிலிருந்து பாலை கறந்து சித்தர்களுக்கு பசியை ஆற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு புது சித்தர் அந்த பகுதிக்கு வந்து சேர்கிறார். அவரை சுந்தரானந்தரும் சட்டை முனிகளும் மிக அன்போடு வரவேற்கின்றனர். அதன் முதற்கொண்டு அந்த புது சித்தருக்கும் பச்சைமான் கொண்டு வந்து கொடுக்கிற பாலில் குடித்துவிட்டு அவர்கள் பசியாறுகிறார்கள். ஒரு நாள் பச்சைமான் எதர்ச்சியாக பார்க்கும்போது அந்த புதிய சித்தர் பசுமாட்டினுடைய காம்பில் இருந்து நேரடியாக பாலை உறிஞ்சி குடித்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கோபமடைந்த பச்சைமான் ஒரு பெரிய தடியை எடுத்து அந்த புதிய சித்தரின் தலையிலேயே அடித்து விடுகிறார். சித்தரின் தலை உடைந்து அதிலிருந்து ரத்தம் கொட்டுகிறது. இதை பார்த்த சுந்தரானந்தரும் சட்டமுனியும் இருவரும் பச்சைமானுக்கு சாபம் கொடுக்க வருகின்றார்கள். அப்போது நடுவில் புகுந்து அந்த புதிய சித்தர் தன்னுடைய திருவிளையாடலை நிறுத்தி கொண்டு சிவபெருமானாக வடிவெடுத்து மாறி பச்சைமானுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அவருடைய சாபத்திலிருந்து விமோசனம் கொடுத்து அவரை மீண்டும் சிவபெருமான் ஆட்கொள்கிறார். அதே இடத்தில் சுந்தர மகாலிங்கம் தன்னுடைய பக்தர்களுக்கு என்றும் காட்சி கொடுப்பதற்காக அமர்ந்து விடுகிறார். பச்சைமான் அடித்த அந்த அடியில்தான் சுந்தர மகாலிங்கத்தின் தலையில் இன்னும் தழும்பு இருப்பதாக அடையாளம் காட்டுகிறார்கள். இப்படிதான் சுந்தர மகாலிங்கம் அங்கு உருவானதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இதற்கு அடுத்தபடியாக சந்தன மகாலிங்கம், சுந்தரமூர்த்தி சுவாமி லிங்கம், இரட்டை லிங்கம் அது மட்டுமல்லாமல் சதுரகிரி மலையினுடைய பயண குறிப்புகள் அதனைத்துமே தரப்போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து வீடியோ எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் பதிவிடுங்கள். நீங்கள் நமது சேனலுக்கு புதியதாக வந்திருப்பவர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் உள்ள பெல் ஐகானையும் பிரஸ் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.